யான் படத்திற்கு பிறகு தான் கேரியரில் கூடுதல் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார் ஜீவா. கடந்த சில மாதங்களாக பல கதைகளை கேட்டு திருப்தி அடையாத நிலையில் திருநாள் படத்தின் கதை ஜீவாவை வெகுவாக கவர்ந்ததாம். உடனடியாக கால்ஷீட்டை கொடுத்ததோடு இப்படத்தின் படப்பிடிப்பை துவங்குமாறு இயக்குனரிடம் கூறினாராம். தெனாவட்டு படத்திற்கு பிறகு இப்படத்தில் கிராமத்து இளைஞனாக நடிக்கிறார் ஜீவா. திருநாள் படத்தின் கதையை கேட்ட உடனே நடிக்க சம்மதம் தெரிவித்து தனது தேதிகளை கொடுத்து விட்டாராம் நயன்தாரா. நகைச்சுவையும் காதலும் ஆக்ஷனும் கலந்த இப்படத்தை PS ராம்நாத் இயக்குகிறார். திருநாள் படத்தின் படப்பிடிப்பு இன்னும் சில தினங்களில் கும்பகோணத்தில் தொடங்கி நடைபெற உள்ளதா. இதற்கென கும்பகோணத்தில் பிரம்மாண்டமான செட் ஒன்றை போட்டு உருவாக்கி வருகிறார்கள். இப்படத்தை கோதண்டபாணி பிலிம்ஸ் எனும் புதிய நிறுவனம் சார்பில் M செந்தில்குமார் தயாரிக்கிறார். இசை ஸ்ரீ, ஒளிப்பதிவு மகேஷ் முத்துசுவாமி, எடிட்டிங் VT விஜயன், கலை இயக்குனர் சீனு, சண்டை பயிற்சி சூப்பர் சுப்ராயன், நடனம் பாபி, பாலகுமார் ரேவதி, தீனா. திருநாள் என்ற தலைப்பு கதைக்கு பொருத்தமாக இருக்கிறதோ இல்லையோ, நயன்தாராவுடன் மீண்டும் இணைவதே திருநாள் தானே என்கிறதாம் படக்குழு.